வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரியல்மி Air 7 Pro revisit. இது எதுக்காக ரிவிசிட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் ரியல் அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய உருட்டினாலும் நிஜமாவே அவனோட ஆடியோ ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. உண்மையில நல்லா இருக்குங்க. மெயின் அந்த ப்ரோ சீரிஸ் வந்து எனக்கு என்னோட ஃபேவரட்டுங்க. 5 Pro, 6 Pro, இப்போ இந்த 7 Pro வச்சிருக்கேன். எல்லாமே இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு. 7 Proல ஹல்ட்டியே என்னன்னா பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு. எனக்கு 7 Proல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸ்லைடு கொடுத்துட்டான் ஃபைனலா. ஏன்னா வால்யூம் ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும் ரியல்மியில். கடுப்பாக இருக்கும். அந்த 5 Pro 6 Proலாம் ஒன்று வால்யூம் வச்சேன்னா என்னால் அந்த நெக்ஸ்ட் சாங்கு ப்ரீவியஸ் சாங் போக முடியாது. அதில் வேற அந்த சிங்கிள் டேப் இந்த நைட் இல்லை, ஒன்லி டபுள் டேப், மினிமமே டபுள் டேப், அதுக்கப்புறம் ட்ரிபிள் டேப், அவ்வளோதான். இவன்ட்ட போனால் தான் கிடைக்கும் அதெல்லாம். OnePlusல எல்லாமே இருக்கும். இவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் திருந்தலைங்க. அதுவும் இந்த Air 7ல கிடையாது, Air 7 Proல கொடுத்துருக்கான் வால்யூம் கண்ட்ரோல் ஸ்லைட்ல. சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, பில்ட் குவாலிட்டி தரோம். இதுல வந்து இந்த குரோம் ஃபினிஷ் வேற லெவல் பிரீமியமாவும் இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னா இத்தனையும் பிளாஸ்டிக் தான், மெட்டல் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. எனக்கு 5 Pro 6 Pro விட இது ரொம்ப பிரீமியமா இருந்துச்சு ஃபீல். ஈவன் அந்த கேஸோட குவாலிட்டியுமே சொல்றேன். இதுல இன்னொரு ஜோக் சொல்றேன். நான் இப்போ ஆக்சுவலா பட்ஸ் Air 8 யூஸ் பண்றேன். பட்ஸ் Air 8க்கும் இந்த ப்ரோக்கும் பார்க்கும்போது நீங்க இத்தனைக்கும் கீழே தான் போட்டிருக்கீங்க ப்ரோ. ஆமா, ஜிம்ல சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுவும்ல. ஒரு வாட்டி 2 வாட்டி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, இது இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஐடென்டிக்கல்னு சொல்லலாம் சைஸ்ல. பட் இது வந்து கொஞ்சம் அந்த ஃபிட் ஆஸ்பெக்ட்லயும் அந்த பிரீமியம்னஸும் நல்லாவே ஃபீல் ஆகுது. தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும், தரமா இருக்கு. ஆமா, நான் இப்போ என்ன பண்றேன், ரியல்மி ஆப் வச்சிருக்கீங்களா? இருக்கா? ஓகே. நான் அதில் வந்து இந்த பேஸ் வேவ் மாதிரி எதை கேட்டா தானே லோ இது கேட்கலையா? நீங்க என்ன பேசினாலும் எனக்கு கேட்காதே. ஆடினே இருப்பேன். பா, ஆடியோ பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்கு. பட்டாசா இருக்கும். வால்யூம் எவ்வளோ இருக்கு பாருங்க. பிக்சல்ல தான் ஏதோ பண்ணி தொலைச்சிட்டானே. இங்க பாருங்க ப்ரோ, இதுக்கே எனக்கு காது கொய்யுங்குது. ஆமா ஆமா, இப்போ வந்து ப்ளூடூத்ல ஏதோ அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாரு, அதனால சூப்பரா இருக்கும் வால்யூம் பிக்சல்ல அவுட்புட். இது பயங்கரமா இருக்கு ப்ரோ. வீக்கோ லைட்டா மாத்தி. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ஹைலி பொட்டன்ஷியல் பட்ஸுங்க இது. இது வந்து OnePlus Buds 4 விட ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதனால நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். 4 வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இது அண்டர் 5K சம்டைம்ஸ் 4500 வரும். அப்போ வாங்கினீங்கன்னா நல்ல டீல் இது. இந்த இதுதான் ப்ரோ பேஸ் வேவ். இந்த லோ ஃப்ரீக்வன்சி தான் பேஸ் வேவ். இதில் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இப்போ கூட ரீசெண்டாக கிருஷ்ணா அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹைலி ரெஸ்பான்சிவ் ப்ரோ, செம்மையாக நல்லா டியூன் பண்ணலாங்க இதை போட்டு. ஏன்னா நான் ஜிம்முக்கு இதை யூஸ் பண்ணுவேன். தேவையான ஆட்டோ ஆன்சர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆமாம், ஆட்டோ ஆன்சர் ரியல்மியில் கொடுக்குறாங்க. நான் அந்த வீக்கோ போட்டதுக்கு அதுக்கும் தாறுமாறாக இருக்கும். என் கால் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். எனக்கே கேட்குது வெளியில், செம்ம க்ளீனாக கேட்குது. ஏன்னா இந்த ரூம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அதனால நல்லா கேட்குது. ஆட்டோ பாஸ் இருக்கு, ஒர்க் ஆகும். எப்படி ப்ரோ இவ்வளோ வால்யூம் லவுடாக இருக்குது பிக்சலில்? தெரியலையே. அவ்வளோலாம் வேணாம், 50-60 போதும், அவ்வளோதான். அவ்வளோதான். அது வெளில எடுங்க. பஞ்சு வேற காலுக்கு அதுலேயே கேட்கல. அதை வெளில எடுத்து கையில் வைங்க. நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு காட்டுவோம். இங்கே இருங்க. இது அந்த IEM சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி கேட்குது வெளியில். லவுட்னஸ் செம்ம லவுடாக போகுதுங்க. ஏதோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ப்ளூடூத்ல லவுட்னஸ் ரொம்ப தள்ளி விடுறாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. பட் காதை பறி கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக காதுகள் பாவம் இல்லையா தான், வேற லெவலில் இருக்குங்க. இதுலலாம் வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒன்றில் ப்ரோ உங்களோட அந்த இது எடுங்க, ஓப்போ. இப்போ ஒன்றில் இது எதுக்குன்னா சிம்பிள் பாருங்க. இந்தாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்தாங்க இதில் தான் உங்கள் நம்பர் இருக்குது கரெக்டாக. இப்போது பாட்டு நம்ம எதில் ப்ளே பண்ணுறோன்னா எந்தில் டியூவல் பேரிங்க பேர் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்துருச்சு, இதுலேயும் இருக்குது, 2 பேர்லேயும் இருக்குது. கால் கரெக்டாக வருது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, கரெக்டாக இதுலேருந்து தான் கால் வருது. நீங்கள் டயல் பண்ணுறது பாட்டு ப்ளே ஆகுது. இப்போ எல்லாமே ஓகே, எனக்கு பாட்டு ப்ளே ஆனது வந்தது எல்லாமே ஓகே. என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி சைட்லேயும் சரி நிறைய பேர் ப்ரோ, இவன் மட்டும் இல்லை, கால் போச்சு பார்த்தீங்களா கரெக்டாக, உடனே ப்ரிஃபரன்ஸ் வச்சாச்சு. ஆனால் இங்கே பாட்டு பாஸே ஆகலை. அப்படியா? பாட்டு பாசாமல் ஓடிட்டு அவன் அப்படியே விட்டான் பண்ணிட்டு போடா அப்படின்ட்டு. அந்த ஒன்று தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ இந்த பக் நிறைய பேர்கிட்ட இருக்குது. டியூல் டிவைஸ் கொடுக்குறானுங்க, ட்ரிபிள் டிவைஸ்லாம் இன்னும் பண்ணாது. இன்னைக்கு போட்ட 8 அதுலேயே அப்படி தான் பாட்டு பாடிட்டே இருக்கு. அதெல்லாம் வேற லெவலில் பாடிட்டு இருக்கோம். 3 டிவைஸில் ஏதோ ஒரு டிவைஸ்லேருந்து பாட்டு போட்டுக்கிட்டு. அல்ல, அப்போ சீரிஸ் எவனா பார்த்துட்டு இருந்தானே எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆமாம், வீட்லேயே தான் 3 டிவைஸ் இருந்தால் ஏதோ ஒரு டிவைஸ்லேருந்து எழுந்து இதுலேருந்து வரும்.
ஓகே, ஆக்சுவலாக வந்து கால் குவாலிட்டி அல்டி, ம். டச் ரெஸ்பான்ஸ் சூப்பரு, ம். ஆடியோ செம லவுடு அண்ட் கிளியரு, ம். அதெல்லாம் நல்லா இருக்கு. ம். என்ன ஹைலைட்னா இந்த டியூவல் டிவைஸ் மட்டும் தான் நான் டெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சேன். ம். ஏன்னா நீங்க கிருஷ்ணாதில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் டிவைஸ் பற்றி நாங்கள் பெருசாக பார்க்கல. ஸோ டியூவல் டிவைஸ் வந்து பெரும்பாலும் நிறைய டிவைஸ்ல இப்போ வந்து பிரச்சனையாக தான் இருக்கு. அந்த எக்ஸாக்டாக பாஸ் பண்றது அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. ம். அது ஒரு வகையில் பார்த்தா இவங்களோட அல்காரிதம் கரெக்டாக இருக்கலாம். மேபி ஆண்ட்ராய்ட் 16 சரி இல்லையோன்னு தோணுது எனக்கு. கரெக்ட். இவங்க எல்லாரும் வந்து ஒரு அல்காரிதம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் ஆண்ட்ராய்ட் 16ல அந்த கமெண்ட் கரெக்டா போதா இல்லையா, எஸ், ஆக்சஸபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கோ இல்லையோ அப்படிங்கறத மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அவனுங்க ஃபிக்ஸ் பண்ணா உண்டு. இல்லாட்டி நாங்க டெஸ்ட் எப்படி பண்ணலாம்னா இன்னொரு நாள் நான் ட்ரை பண்றேன். என்னன்னா அந்த டியூவல் டிவைஸ் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்ட் 12, ஆண்ட்ராய்ட் 13 பழைய ஃபோன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்ல. அதுல LG போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். LG அதுல நான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் எஸ். சொல்றேன். ஸோ இதுதான் சந்தேகம். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு இல்லைங்கிறதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, நீங்க யாராவது பழைய டிவைஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 16ல உங்களோட ரியல்மி ஆண்ட்ராய்ட் 15 ஒரு சில பேர் வச்சிருந்தீங்கன்னா அவங்க இதில் செக் பண்ணி பாருங்க. அந்த டியூவல் டிவைஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை பக் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இருந்துச்சுன்னா நம்ம ஐயாச்சாமி தான் இப்போ பிரச்சனை. ஏதோ சுத்தி எங்கெல்லாமோ போகுது. எனக்கு வந்து என்ன அதே மாதிரி இதை எப்படி சந்தேகப்படுறதுன்னு தெரியல. ட்ரிபிள் டிவைஸ்ல ஐபோனும் இருக்கும், ஐபோனும் இப்போ பாஸ் ஆகாம பாடிக்கிட்டு இருக்கும். கேட்டா பக் வயசுன்றாதீங்கப்பா, எவ்வளோ அடிதான் அதுவும் வாங்கும். சரி ப்ரோஸ், ஸோ நீங்கள் யாராவது என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட டபுள் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கால்ஸ்க்குலாம் ஓகே, அது கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சொதப்புது. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபிராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.